நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் 27ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீன ராசியில. இதனால் வரைக்கும் 139 நாட்கள் வக்ரமா இருந்தார். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமா இருந்தார். வக்ரனா சுலோவா போறது, இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி. நம்முடைய ஆயுளுக்கு, நம்முடைய தொழிலுக்கு, படிப்பு கல்விக்கு, பொதுமக்களுடைய தொடர்புக்கு, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும். எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்தா டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்க்கலாம். இதுதான் காரணம். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு. அப்ப யாரு ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க, ஏன்னா குரு நட்சத்திரம் போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதிக நாட்கள் திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான். அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க, சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்படி காலபுருஷனுடைய 3வது ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலியான குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசிக்காரர்கள். இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. பயங்கரமான டேலண்டான குணம் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா சிந்திக்குன்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க மிதுன ராசியை பொறுத்தவரை. அறிவான குணம் இருக்குங்க. எப்படி அறிவான குணம், படிச்சிருக்க மாட்டாங்கன்னா படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு போகக்கூடிய ராசி மிதுன ராசி தான். பிரம்மாண்டமான கற்பனை பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிக்கூடாது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியான நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். ஜாதகத்தில் திசாபத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% உங்க வாழ்க்கையில மாறாது. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்ப பலன் எடுத்து பாருங்க, செம்மையான ஒரு லக்கு உங்க லைஃப்ல இருக்குது. மிதுனத்துக்கு நல்ல யோகம் தேடி வரும். ஏன்னா இனிமேல் தான் உங்க ஜாதகத்துல வெற்றி. ஏன்னா சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏன்னா அவர் 139 நாள் எந்த ஒரு பலனையும் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. 8னா என்ன? திடீர் யோகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆனா கெட்ட விஷயத்த சொல்லக்கூடாது, வம்பு வழக்கு பிரச்சனை சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல நிறைய ரகசியம் இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய ரகசியம் உள்ளுக்குள்ள இருக்கு. தோண்டுங்க, தோண்ட வரும் மிதுன ராசியை பொறுத்தவரை. அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி. எப்படி 9ஆம்னா நீங்க பெரிய லெவலுக்கு போடுறது. எப்படி வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே 9ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு வந்து தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்சு சொத்து அனுபவிக்கணும், 9ஆம் இடம் வேணும். 4 பேர் பொதுமக்கள் மத்தியில ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்தோட இருக்குன்னா 9ஆம் இடம் வேணும். அப்படிப்பட்ட அதிபதி தான் இங்க இருக்காரு. 10ஆம் இடத்த சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்காரு. குரு உங்க ராசியில இருக்காரு. அதனாலதான் இங்க யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன், காரணம் இல்லாம சொல்லல. எப்படி சனி பகவான் குருவுடைய வீட்டுல, குரு உங்க ராசி மேல. அப்ப இங்க கெட்டது சொல்ல முடியுமா? அப்ப ஜாதகத்துல நீ என்னமா பார்க்கணும்? உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாரையும் சொல்லி மிதுன ராசி இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. குரு பகவான் எப்படி இருக்காரு, சனி பகவான் எப்படி இருக்காரு, இதை மட்டும் பார்த்துக்குங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும், மாறாது. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே கர்மாவில பிறந்திருக்கோம், தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. யாருமே பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் 9 நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதை எதிர்கொண்டு ஜெயிச்சாவே நம்ம லைஃப்ல கண்டிப்பா செட்டில் ஆகலாம். அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றேன். கடைசி முடி வீடியோ பாருங்க, நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம். இப்ப பாருங்க, மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் வந்து ஆல்ரெடி ரொம்ப 2 மாசம் வக்ரமா இருந்தார். நான் எல்லாத்துக்கும் சொல்ல, வக்ரமா இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருந்தார். கொஞ்சம் உடம்பு சோம்பேறித்தனமா தான் கொடுத்துருப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன், உடம்பு சோம்பேறித்தனத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு.
ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய காது, மூக்கு, தொண்டை, இந்த மர்ம உறுப்பு, வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு இப்ப பண்ண வச்சிருப்பார். இப்ப ரீசெண்டா சொல்றது 3 மாசமா. நீங்க சும்மா கேளுங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருந்துச்சுமா. எப்படி மருத்துவமனைக்கு சின்ன ஒரு டேப்லெட் எடுத்தேங்க, இருந்துச்சுங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க, பகை பிரச்சனை இருக்குங்க, நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்குங்க, கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்குங்க, இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி போறேங்க, தடையானுச்சுங்க. படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாருங்க. எனக்கு வேலை இல்லைங்க, நல்ல வேலையில கிடைக்கலங்க, எனக்கு மேலதிகாரியே வச்சு நீ பெண்ட கலட்டுறாருங்க வேலையில, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, என்னால போக முடியலைங்க. இப்படிதான் நிறைய பேர் புலம்புவாங்க. சும்மா கேளுங்க நீங்க மிதுனராசியை பொறுத்தவரை. ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் ராஜா. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகளை மிதுனராசி திசாபதி சரியில்லைன்னா சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்ம தாராளமா சொல்லலாம். வெளிநாட்டை வேலை பார்க்குற, வெளியூர்ல வேலை, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டாரு. இனிமே ஏன் கொடுக்க மாட்டாருன்னா குருவுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை சூப்பரா இருக்கு. சனி பகவான் ஸ்ட்ரெயிட்டா எங்க பாக்குறது தெரியுமா? சனி பகவான் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப பாருங்க, வீடோ இடமா பூமியா வண்டியா வாகனமா, இடமா பூமியா ஏதாச்சும் வாங்குவீங்க பாருங்க, இதை எழுதியே வச்சுக்கோங்க. வாங்குவீங்க, காசே இருக்காதானே, வீடு இடம் பூமி உங்கள்கிட்ட வரும், இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்ப அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்தா ஜெயிப்பீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி பலமாயிட்டார், வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். குருவுடைய பார்வை எங்கே பாக்குறது? 5ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை நல்ல நல்ல ஸ்தானத்தை சூப்பரா பாக்குறாரு. குருவும் பாக்குறாரு, சனி பகவான் நல்ல ஒரு இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் இடத்தை பாரு. கெட்டதை ஒழிச்சு கட்டி விட உடம்பு மருத்துவ செலவே உங்களுக்கு வராது, நீங்க கவலைப்படாது. குரு சனி நல்லா தான் மருத்துவ செலவு வராது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். வேலை கிடைக்கிற அனைவருக்குமே நல்ல வேலை, சூப்பரான வேலை இப்ப தேடி வரணும், இல்ல இனிமே வரும் பாருங்க. வேலையை மாத்துவீங்க பாருங்க, கண்டிப்பா வேலை மாற்றம் உங்களுக்கு இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றமா வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய விசா பிரச்சனை வெளிநாட்டுல இருந்தால் அது பிரச்சனை சரியாகும். நிறைய பேர் PR கிடைக்குன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். குடும்ப வருமானத்தில் நல்ல ஒரு அமைப்பா வைப்பாரு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. ஏதாச்சும் அப்பா சொத்து அம்மா சொத்து இருந்தா சரியாகும். காதல் திருமணம் சக்சஸ்ங்க. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் பாருங்க. இப்ப மிதனராசி திருமணத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்னு நான் விட்டுட்டேன். முதல் பலனே திருமண வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். திருமணம் தள்ளி தள்ளி முடிச்சு இப்ப திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய வெற்றி எல்லாமே தேடி வரும். தொழிலை பத்தி கவலைப்பட வேணாம். புதுசா தொழில் பண்ணவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க, அரசாங்க ஃபீல்டு நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், IT ஃபீல்டு நல்லா இருக்கும், பேங்க்ல நல்லா வேலை பார்க்க நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? குரு ராசியில இருக்காரு, சனிபன் பலமாயிட்டார். அதனால உங்களுக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கும். அது 12ஆம் இடத்தை வெளிநாடு யோகத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து குரு பாக்குறதுனால செம்மையா இருக்கும். 7ஆம் இடத்தை பார்த்தாவே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிடும். இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். மெயினா பாருங்க, பேங்க்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வரும். நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் லட்சம் என்ன சொல்லுங்க? இதுல வரக்கூடிய முதல் லட்சம் மிருகசீரத்துல பிறக்கணும். இனிமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கு. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் நல்லா ஸ்போர்ட்ஸா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும். இப்படி பயங்கரமா யோசிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எதிரி உருவாகிட்டே இருக்காங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா பாருங்க, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பொதுமக்கிட்ட ஒரு தடை, திருமண தடை, வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை, கொஞ்சம் மன வருத்தம், தாய்மாமா ஒரு தடை தாமதம், படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, எல்லாமே இந்த மிருகசீரத்துல பிறகு நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிருகசீரம். இனிமே தான் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. எப்படி இனிமே ஜெயிக்க போறீங்க? மிருகசீரத்துல பிறகு சூப்பரா இருக்கும். வேலை நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உயர் பதவி கண்டிப்பா தேடி வரும். இது எல்லாமே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சூப்பரா இருக்கும். மெக்கானிக்கல் வேலை, அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பர் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துக்கு அப்புறமா தான் திருவாதிரை பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. நிறைய கலைகள் விரும்பாங்க, கற்பனையா குணம், டேலண்டா குணம், அறிவான குணம், பயங்கரமா யோசிப்பாங்க. யோசிச்சு ஒரு விஷயம் இறக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்க இருக்கிற எண்ணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா இவங்களுக்கு பாருங்க, பொருளாதார வருமானம் ரொம்ப அடிவாங்க வச்சுப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 3 மாசம் பாருங்க, காசு, பணம், இன்கம், வருமானம், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், பிரச்சனை எல்லாமே நிறைய தடையை சந்திச்சாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த திருவாதிரை பிறந்தவங்க. குரு சுக்கிரன் ஜோதிடர்கள் இனிமே தான் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. ஏன்னா அவர் இப்ப குருவோட சாரத்தை விட்டு சுயசாரம் வாங்கிட்டாரு. இப்ப யாருக்குன்னா ராகு நல்லா இருக்காரு யோகத்துல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சனிபான் வக்ர நிவர்த்தி பேச்சுல தொழில சூப்பரா இருக்கும், உத்தியோகத்துல உயர்த்தி இருக்கும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும்,
நல்ல ஒரு மாற்றத்தை வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க முடியும் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. நினைச்ச காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமா இருக்கும் பாருங்க. நான் சொல்றது திருவாதிரை பிறந்தவங்க சூப்பரான யோகம் தேடி வரும். எதிர்பார்த்த வெற்றி உங்க பக்கம் தேடி கண்டிப்பா உண்டு பார்த்துக்கணும். அடுத்து புனர்பூசணத்துல பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. நான் சொல்ற புனர்பூசணத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, பயங்கரமா குடும்பம் ஃபேமிலி ரொம்ப சிந்திப்பாப்ல. எப்படி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். நம்ம சொந்த காலம் நிக்கிற எண்ணங்கள் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். இதுக்கு முன்னாடி பாருங்க, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், கொஞ்சம் மருத்துவ செலவு, வரைய செலவு, மெடிசன் எடுக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி நிறைய தடையில கொடுத்துறாரு புனர்பூசணத்துல பிறந்தவங்க. வேலை உத்தியம் சரியாமையில நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. புனர்பூசணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு சில பேர் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அதிக ஜலம் கொடுத்தது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாம் சூப்பரா இருக்கு. புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே எதை தொட்டாலுமே வெற்றி தான். எப்படி எதை தொட்டாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும். ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரும். சுப செலவு சுபகாரியம் தேடி வரும். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே சரியாயிரும். பார்த்துக்கணும். நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். பக்கவாமையும் புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய பக்கவாமையும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.